வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நம்ம கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டத்தில் இருக்கும். இதில் உமாதேவியாருக்கு கந்த பெருமானை பார்த்தோன்னு சுரந்திர பால் சரவண பொய்கையில் சிந்துறது. அது சிந்தி ஆறாக பெருகி ஓடுறதுன்றத போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ அந்த பாலை உண்ட 6 மீன்கள் தான் 6 முனிவர்களாக வடிவம் எடுத்துக்கிறான்னு அவள் சிவபெருமானை துதிச்சதையும் நம்ம கேட்டோம். இதை பார்த்த உமைக்கு ரொம்ப வியந்து போகிறாங்க. மீன்கள் முனிவராக மாறின காரணத்தை அந்த பரமேஸ்வரன் கிட்ட கேட்குறாங்க தேவியார். அப்போ இது தேவிக்கு தெரியாத விஷயம் இல்லை, சிவபெருமானின் அமுத வாக்கால் அதை கேட்கணும்னு விரும்பினாங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ வசிஷ்டரின் குமாரர் சக்தி முனிவர் இளமையிலேயே இறந்துடுறார். அப்போ கருவுற்றிருந்த மனைவி பெற்றெடுத்த பிள்ளை பராசரர். இவருக்கு தப்தர், அனந்தர், நந்தி, சத்துருமுகர், சக்கரபாணி, மாலி அப்படின்னு 6 புதல்வர்கள் இந்த பராசர முனிவருக்கு. இந்த குழந்தைகள் 6 பேரும் தண்ணீரில் விளையாடின பொழுது இவா செஞ்ச விஷமத்தால் சில மீன்கள் இறந்துடுறது. அப்போ இதை அறிஞ்ச பராசர முனிவர் மீனாக்கடவுதுன்னு தான் குழந்தைகளுக்கே சாபம் கொடுத்துடுறார். அப்போ சொந்த மக்கள் அப்படின்னா கூட முனிவாளுக்கு வித்தியாசம் கிடையாது. தப்புன்னா அவள் தண்டிச்சுடுறான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த விஷயம். அப்போ அந்த பராசரர் முனிவர் சாபமும் பலிக்கிறது. குழந்தைகள் செஞ்ச பிழையோ சின்னது தான், ஆனால் அடைஞ்ச தண்டனையோ பெருசு. அப்போது தண்டனையாலேயே மக்கள் மேன்மை பெறுவார்னு பராசரர் இவாளை தண்டிச்சுடுறார். மீன்களாக மாறின பராசர குமாரர்கள் எத்தனை காலம் நாங்கள் மீன்களாக இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ சரவண பொய்கையில் முருகன் அவதரித்ததும் அவனுக்கு ஊட்டப்படுற ஞானப்பால் சிந்தும் அதனை நீங்கள் சுவைச்சா சாபம் நீங்கும்னு பராசரர் சொல்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ரிஷிகள் ஞானவான்களாக இருந்திருக்காங்கன்றதை பார்க்கணும், தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்காங்கன்றதை பார்க்கணும். இறைவனுடைய திருவிளையாடல்களை சித்தர்களும் ரிஷிகளும் தான் அறிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இறைவன் என்ன பண்ண போகிறாருன்னு வேறு யாருக்குமே கணிக்க முடியாது. ஆனால் பராசர முனிவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். அப்போ ஈசன் இந்த வரலாற்றை இப்போ பார்வதி தேவிக்கு சொல்கிறார். அப்போ சிந்தை மகிழ சிவபெருமானை நோக்கி பராசர புதல்வர் 6 பேரும் துதிக்கிறாங்க. இறைவன் அவளை நோக்கி, நீங்கள் திருப்பரங்குன்றம்ன்ற மலையில் தவம் செஞ்சுட்டுருங்க, விரைவில் நம்முடைய குமாரனான கந்தன் அங்கே உங்களுக்கு அருள் புரிவான்னு திருவாய் மலர்ந்த அருளர். பராசர குமாரர்கள் அப்படியே அகன்று போகிறாங்க. அப்போ கார்த்திகை பெண்களுக்கும் திருமால், பிரம்மன் முதலிய தேவருக்கும் அவாவா இடங்களை சொல்லுமாறு சிவபெருமான் விட கொடுத்து கைலாயத்தை அடைஞ்சு முருகக்கடவுளோட உமாதேவியாரோடையும் ரிஷப வாகனத்தில் இறங்கி செம்பொன் திருக்கோயில் போய் சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்துள்ள அருளரார். அப்போ நவ வீரர்களும் லக்க வீரர்களுமான தம்முடைய தமையனாரான கந்தபெருமானை பூசித்து வணங்கி அவள் தொண்டு வழி நடத்தின்னு இருக்காங்க. இப்படி ஒரு திருவிளையாடல் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே எழுந்து அருளும் பொழுது முருகக்கடவுள் தன் தம்பியரோட பல திருவிளையாடல் செஞ்சு திருவருளம் கொன்றார். கந்தபெருமான் கடலினையிலேயே தண்ட சதங்க ஒழிச்சுன்னு இருக்கும். திருவரையில் கிங்கிணி அசைச்சுது, திருச்செவிகளில் குண்டலம், திருமார்பில் மதானி, திருநெற்றியில் வீரப்பட்டிகையும் விளங்குறது சுவாமிக்கு. அதை பாடல் சொல்கிறது கந்தபுராண பாடல். பாடின்படு மணியார்த்திடும் பனைமென் குழல் இசைக்கும் கோடங்கொழி புரிவித்திடும் குரல் வீணைகள் பயிலும் ஈடொன்றிய 2 பல்லியம் எரியும் எவர் ஒருவரும் நாடும்படி பாடும் களி நடனம் செய்யும் முருகன். அப்போ முருகன் இனிய மணியை ஒழிச்சுட்டுருக்கார். புல்லாங்குழல் ஊதும், கொம்பு வாத்தியம் இசைக்கிறது, அவருக்கு வீணைகள் பயில்றது, அதுக்கேற்ப சின்ன வாத்தியங்கள் முழங்கிறது, எல்லாரும் கூடி கேட்குமாறு இனிய பாடுறது, ஆனந்த நடனம் புரிகிறாங்க. இளம் பூர்ணமான அந்த எம்பெருமான் சிறிது அசைஞ்சு ஆடல் புரியும் பொழுது அந்த பெருமானுடைய திரு அறையில் கட்டின தங்க மணிகளான கிண்கிணிகளும் கல் கல்னு அசைகிறது. அந்த இன்னோசை 14 உலகங்கள்லேயும் பரவுறது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.